உங்களுக்கு ஏன் சீமான ரொம்ப பிடிக்கும்? 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக 117 தொகுதிகளை கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல் புரட்சி. இது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. பெண்களை சதைப்பிண்டமாக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய இடத்துல நீ போயிட்டு வாடா, நீ போய் பேசிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறது எங்களை அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த அரசியல் களத்துக்கு அதிகாரத்தை நோக்கி நீ பயணி. எங்க அண்ணன் சீமானுக்கும் ஒரு காலத்துல ஃபாலோவர்ஸா இருந்தவங்க தான். ஃபாலோவர்ஸா இருந்தவங்க. திரை கவர்ச்சியால கவரப்பட்டு ஓடி வர ரசிகன்கிறவன் வேறு, அவன் ரசிகன். ஒரு கொண்ட கொள்கைக்காக அரசியல் களத்துல அப்படி உறுதியும் உண்மை நேர்மையுமா நிக்கிறான் பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி புரட்சியாளன், அவன் தொண்டன். ராணிப்பேட்டை காந்தி அமைச்சர். எனக்கு ராணிப்பேட்டைன்னா காந்தி தான் தெரியும், தாரிகா எனக்கு தெரியாது. தாரிகாவுக்கு ராணிப்பேட்டை தெரியுமா? உங்களுக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியும்? அப்படியா? எனக்கு ராணிப்பேட்டையை பத்தி என்ன தெரியுமா? நான் வளர்ந்த ஊரு. நான் கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து ராணிப்பேட்டையில இருக்கேன். இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருப்பாரு காந்தி. அவரா இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காரா? இன்ச் பை இன்ச்சா எங்க இருந்து எந்த கப்பம் வருதுங்கிறத அளந்து வச்சிருப்பாரே தவிர மக்கள் பிரச்சனையை அவர் அளந்து வச்சிருக்க மாட்டார். ஐயா ஸ்டாலின் ஐயாவையாவது சீட்டுல எழுதி துண்டு சீட்டுங்கிறோம். நீங்க 12 பிளெக்ஸ் போர்டு வச்சீங்கன்னா கூட அதை பார்த்து படிக்க தெரியாது ஐயா காந்தி. சட்டமன்றத்துடைய லைவ் ஷோ பாத்துருக்கீங்கல்ல, காந்தி பேசினது உங்க மனசுல அப்படியே குண்டு மாதிரி துளைத்தது ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். அனந்தலை மலை எழில் கொஞ்சம் மலை, அந்த மலை அடிவாரத்துலதான் எங்களுக்கு வீடு. அந்த வீட்டுக்கு இடம் நாங்க வாங்க போயில அந்த மலையோட அழகை பார்த்தா வாங்க போனோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அந்த 8 வருஷத்துல பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா மழை இல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்க. நான் ஐஸ்கிரீம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல இப்படி கொத்தி திம்பீங்களா இல்லையா? தின்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை கூட விலைக்கு வாங்குறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்துருவோம் ஆட்சிக்கு. ஓட்டை கொண்டு போய் யார்கிட்டயாவது வித்தா நாங்க எப்படின்னு வருவோம் சொல்லுங்களேன். நாங்க ஓட்ட வாக்குகள் விற்பனைக்கு ஆயிருச்சு அப்படின்னாக்க நாங்கள் என்ன செய்வோம்? வர முடியாது. மேல்விசாரத்திலையும் ராணிப்பேட்டையிலையும் என்னுடைய தொகுதியில அதிகமாவே இதுக்கு போட்டி போட்டு நீ 5 ரூபா கொடுக்குறேன், 4 ரூபா, நீ 2 ரூபா கொடுக்குறேன், 5 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு 5000 வரைக்கும் வாக்குகளுக்கு ஒரு வாக்குக்கு கொடுக்குறாங்க. மரத்தை கட்டி பிடிக்கிறவன் பைத்தியம் இல்ல, மரத்தை கட்டி பிடிக்கிறவன் போராளி. இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவன், இந்த மலைகள் வேணும், இந்த மக்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவர், இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் காப்பாற்றின பிறகு அரசியலுக்கு செய்யணும். அரசியல் செய்யும் போது இதற்கான அரசியலையும் சேர்த்து செய்யணும். அதிகாரம் தேவையில்லை. ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்க நீங்க தனித்துவமா நின்று போராடுறத விட அதிகாரத்துக்காக கூடாரோடு கூட வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் போக வேண்டாம், கூடங்கள் மாடங்கள் ஏறினாலும் ராகங்கள் கீதங்கள் பாட வேண்டாம், ராகங்கள் கீதங்கள் பாடியதால் மேளங்கள் தாளங்கள் தீர்த்து நிறைய